விண்ணோடு மின்னாத விண்மீன் ஏது அது அது உன் புன்னகை. விசித்திரா மேம் ஃபேன்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் பெயர் முருகன். நான் 10 வருஷமாக மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. பல படங்களில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவங்க கூட நிறைய விஷயங்களை கற்றுருக்கேன். நல்ல விஷயங்களை கற்றுருக்கேன். நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவங்க கூட நான் மீட் பண்ணி 23 வருஷம் ஆச்சு. நான் இங்கே வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வெளிநாட்டில் இருந்து தான் பேசுகிறேன். நான் 2001 வெளிநாட்டுக்கு கடைசியில் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே ஜாப் கிடச்சி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எந்த ஒரு கான்டாக்ட்டுமே எனக்கு கிடையாது. நான் சமீபத்தில் மேம் ஒரு இன்ஸ்டாவில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட நானும் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஃபாலோவராக இருந்தேன். அப்போ தான் அந்த ஆயிரன்றவங்க எனக்கு இதுமாரி ட்விட்டரில் ஒரு மேம் ஒரு வாய்ஸ் இது பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ நான் அதில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ மேம்கிட்ட பேசலாம், எப்படியாவது பேசலான்னும் போது எனக்கு அது அன்றைக்கின்னு பார்த்து நெட்டு பிரச்சனை. மேமும் திருப்பி போயிட்டாங்க. ஸோ அதனால் சரியாக பேச முடியல என்னால். அப்புறமேட்டா தான் நான் ஆயிரன்றவங்ககிட்ட நான் பேசி அவங்க எனக்கு நம்பர் கொடுத்து நான் மேம்கிட்ட மறுபடியும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப முதல்ல ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் மேமுக்கு பற்றின்னு சொன்னால் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு நாளும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஷூட்டிங்கில் தான் எங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி சந்தோஷம். ஏன்னா எங்களை அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு அசிஸ்டண்ட்டு பேரில் எங்களை கவனிக்கலை. ஒரு பிரதராக எப்படி இருப்பாங்க கூட அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை கவனிக்கும் போது நாங்களும் அவங்கள ரொம்ப கேரிங் எடுத்து அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து தான் நான் அவங்களுக்கு வரும். இது சாப்பிட்டா அவங்க இதுதான் வேணும்னா அதுதான் நாங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கி கொடுக்கும். ஸோ அதேமாதிரி எங்களையும் அவங்க ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு பேமெண்ட் கிடைக்கலனா கூட எங்களுக்காக ஃபைட் பண்ணி கம்பெனியில் அந்த பேமெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. சில சமயம்லாம் அசிஸ்டண்ட்டுக்கு பேமெண்ட் கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவன்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் மறக்க முடியாது. என் லைஃப்பில் மட்டும் அவங்கள மறக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே அவங்க விசித்ரா மேம் பெஸ்ட்டு தான். நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு அவங்க நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது நம்ம இந்த சமயத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணலையன்ற ஆதங்கமும் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஒரு டைம் இந்த ஷூட்டிங் டைமில் முருகான போது ஏன்னா அவங்கள பற்றி பேசாத நாட்கள் கிடையாது. ஏன்னா நம்ம ஷூட்டிங் டைமில் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதனால் அவங்கள விட்டுட்டு போவோம் எங்களுக்கு உடனே அது ஒரு இது இல்லை. சரி ஏதோ ஒர்க் பண்ணோம், சம்பளம் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற வரைக்கும் நம்ம கூட கடைசி வரைக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதனால் மேம் எனக்கு அவங்க சிரித்த முகம். மேமோட சொல்லணும்னா பெஸ்ட்டு சொல்லணும்னா அவங்களோட சிரித்த முகம் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க சோகமாக இருப்பாங்க சில சமயத்தில். ஆனால் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. எப்போவுமே அந்த சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க. ஒரு கலகலப்பாக இருக்காங்க. எங்களுக்குள்ளே ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீமில் ஒரு கலகலப்பாக தான் பேசுவாங்களே கோர்த்து ஒரு இதெல்லாம் இருக்குது. பட் அது ஒரு கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒரு கலகலப்பாக தான் பேசுவாங்க போவாங்க. அதனால் எங்களுக்காக அவங்க எந்த ஒரு விஷயமும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. எல்லாருமே அவங்க அசிஸ்டண்ட்னா இது ஒரு பாதுகாப்பாக தான் வச்சுருந்தாங்க எங்களை. ஒரு சிஸ்டருக்கும் பிரதருக்கும் உள்ள ஒரு அந்த இதுதான். அதேமாரி அவங்க குடும்பம் சார்ந்தவங்க, அம்மாவும் சரி அப்பாவும் சரி சிஸ்டருங்களும் பிரதரும். ஸோ எல்லாருமே ஒரு அன்பானவங்க தான். என்ன சொல்லி அவங்ககிட்ட நான் இதெல்லாம் இது பண்ணுறது தெரியல. ஏன்னா மேம் பாசிட்டிவான எனர்ஜிகள் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான எனர்ஜியில் அவங்ககிட்ட நெகட்டிவான எனர்ஜி என்கிட்ட நான் இதுவரையும் பார்த்ததில்லை. ஏன்னா அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல உட்காந்து நல்ல இடமா ஒரு இதில் செட் ஆகியிருக்கேன். ஏன்னா அவங்கள ஒரு ஃப்ரேம்லாம் பார்த்து அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்து நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி வரும்ன்ற ஒரு விஷயத்தில் அதில் நான் ஒரு ஆள். ஏன்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம். காரணம் அவங்களுடைய 10 வருஷமாக அவங்க கூட ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் எடுத்துன்னு சொன்னால் அதில் எக்காரணத்தை கொண்டும் டவுன் ஆகிடக்கூடாது. அது மேலும் போய் அதை ஒரு நல்ல விதத்தில் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு நல்ல பேர் கிடைக்குன்ற ஒரு இது அது அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ அதனால தான் இந்த 23 இயர்ஸாக ஒரே இதில் இருக்கிறேன். இங்கே உள்ள ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மறக்க முடியாத தருணம் அவங்க கூட நான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணது. அவங்களும் ஒரு நாள் கூட என்கிட்ட எந்த விதத்துலேயும் அவங்க ஒரு நாள் கூட என்னை கோச்சிட்டு கிடையாது. எந்த ஒரு இதிலும் டென்ஷனாகவும் என்கிட்ட பேசுனதும் கிடையாது.
அதுதான் ஒரு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு கூட ஒர்க் பண்ணும்போது கிடைக்குன்னா அவங்கள விட்டு போக மனசு வராது. அப்படி தான் மேம். அவங்க யாரையும் வந்து அதட்டியோ, திட்டியோ நான் பார்த்தது இல்ல. எங்களையும் அப்படி தான் வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு கத்திலாம் பேச மாட்டாங்க. நாங்க ஸ்பாட்ல அப்ப அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஷாட் முடிஞ்சதுன்னா கட் ஷாட் அப்படின்னும்போது நான் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்க முடியும். டக்குன்னு கட் ஷாட் பண்ணி அடுத்த செகண்ட் அவங்க கிட்டக்க இருப்பேன். அதனால அவங்களுக்கும் தெரியும் என்னை பத்தி எப்படி ஏதுன்னு இன்னும் தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நான் மறுபடியும் மேம் கிட்ட நான் இடையில பேசம்போது மேம் ஒரே சொன்னது என்னன்னா, "உன்ன மாரி அசிஸ்டன்ட் எனக்கு அமையலடா இன்னும்" அப்படின்னும்போது எனக்கு அது இன்னும் பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு இதாயிடுச்சு. என்னடா போதும் இது போதும். அவங்க வாரத்துலேருந்து நீ உன்ன போல அசிஸ்டன்ட் இன்னும் எனக்கு கரெக்ட்டா அமையலன்னும்போது அப்புறம் வேற என்ன இருக்கு? அப்ப அந்த அளவுக்கு நம்ம கரெக்ட்டா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கோன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அது. அதேபோல மேம் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஏன்னா அவங்க வந்து ஹானஸ்ட். உண்மைய. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க எதுக்கு பயப்படணும்? நான் தப்பு பண்ணா நான் ஏன் பயப்படணும்? அப்படின்ற ஒரு ஆள் அவங்க. ஸோ அதனால அவங்க எதுக்கும் வந்து பயப்படலாம் மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா எதுவா இருந்தாலும் மனசுல நல்லது பட்டது டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது பட்டது நல்லது சொல்றேன்னா காரணம் அது நல்ல விஷயமா இருக்கும். உண்மையா இருக்கு. அதனால அவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. மத்தவங்க மாதிரிலாம் இந்த குறை சொல்லி அந்த விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல அவங்ககிட்ட. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட்டா சொல்லுவாங்க, ஸ்ட்ரெய்ட்டா பேசுவாங்க. பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு. பிடிக்கலனா பிடிக்கல. அதுதான் அவங்களுடைய குணங்கள். சிரிச்ச முகம். மேம் கிட்ட உள்ள அந்த சிரிச்ச முகம் தான். அந்த எந்த ஒரு கவலையாக தூக்கி அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க மேம். சிரிச்ச முகத்தோட தான் மேம். ஏன்னா பார்த்துருப்பீங்க. நீங்களே எத்தனை வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய வீடியோஸ்லாம் நெறைய பார்த்துருப்பீங்க. நெறைய இது பண்ணி அவங்க கூட பழகுனவங்க, பேசுனவங்க எல்லாருமே தெரியும் அவங்கள பத்தி. ஸோ அவங்க எப்படி அ மேம் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வுமன் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்ட்ராங்கான தான். ஏன்னா நெறையா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நெறைய இந்த லேடி ஆர்டிஸ்ட்னும்போது சில பேர்லாம் வந்து வேறு மாதிரிலாம் பிஹேவ் பண்ண வருவாங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்குறவங்க எல்லாம். இன்சிடென்ட்டா என்னன்னா, ஒரு கோயம்புத்தூர்ல வந்து நாங்க வந்து ஒரு ட்ராவல்ல பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் சாரி. பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. ஒரு இடத்துல நாங்க நிக்கும்போது ஒரு டீ சாப்பிடலான்னு சொல்லி நிக்கிறோம். அப்போ ஒருத்தர் வந்து வேற மாரி தண்ணி அடிச்சுட்டு வேற மாரி மேம வந்து ஒரு கண்டுபிடிச்சுட்டாரு. மேம் தான்றத கண்டுபிடிச்சுட்டு வேற மாரி பிஹேவ் பண்ண வந்தாரு. வச்சாங்க ஒண்ணு. எங்களுக்கே அது ஒரு ஷாக் ஆயிடுச்சு அது. ஏன்னா நாங்க வந்து அப்ப வந்து எங்க போனாலும் நாங்க ஒரு ஒரு 2 பேரு காஸ்டியூமர், ஒரு காஸ்டியூம் அசிஸ்டன்ட் அப்படிதான் ஒரு செட்டா ஒரு ஏட்டர்ஸ் அப்படிதான் ஒரு செட்டா போய் வருவோம். எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு அது. அதுமாரி ஊட்டியில ஒரு சம்பவம். சேம் இதே மாதிரி தான். அப்ப அதெல்லாம் வந்து எதையும் பயப்படலாம் மாட்டாங்க. பட்டுருச்சுனா அவ்வளோதான். அதனால பின்னால வரத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி தான். ஏன்னா அவங்களுக்கு ஹானஸ்ட்டா இருக்கணும். அதுதான். எந்த ஒரு விஷயமும். என்ன யாரும் வந்து நீ எப்படி அது மாரி பார்க்கலாம், போகலாம், வரலான்றதெல்லாம் கரெக்ட்டா அதில இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நேரா பார்க்க முடியலன்ற வருத்தம் எனக்கு நெறையாவே இருக்கு. கண்டிப்பா நான் ஊருக்கு வந்தேன்னா, கண்டிப்பா அவங்கள நேரா போய் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிகின் வுட்ஸ் சேனலுக்கும், ஹயரா என்கிற என்டர்டெயின்ஸுக்கும் ஹாய் விசித்ரா மேம், என் பேர் ஐஸ்வர்யா ராம். உங்களோட பெரிய ஃபேனு. ஆக்சுவலாக உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஏஜு. நான் உங்களை விட 4 நாள் பெரியவன். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நான் பிக் பாஸ் பார்க்கறதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ஆனால் எனக்கு வந்து பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சு. நிஜமாக உங்களை பார்த்ததுக்கப்புறம் நானும் ஏதாவது சாதிக்கணும். அதாவது வீட்டில் இருந்தால் எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் மேக்கப் அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களை பிக் பாஸில் பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கும் கான்ஃபிடென்ட் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி நீங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு மதர்லி இது காமிச்சிருச்சு. நிஜமாக நான் நினைப்பேன், எனக்கும் உங்களை மாதிரி 2 ஆம்பளை பசங்க தான். அதனால் எனக்கு பொண்கள்லாம் பார்த்தா டாட்டர்ஸ் ஒரு இது வருது. அது ஆக்சுவலாக இங்கே உங்களால் ட்விட்டரில் 2 பொண்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க, ஐரா அண்ட் ஜெயஸ்ரீ. அதே மாதிரி நிச்சயமாக உங்களை பார்த்து நானும் என்னோடய லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை வந்திருக்கு. பண்ணியும் காட்டுவேன். அப்போ வந்து உங்களை மீட் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது எனக்கு. அதே மாதிரி நீங்கள் ஹைதராபாத் வரைச்சி கண்டிப்பாக சொல்லணும். நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன் மேடம். ப்ளீஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வருவேன்.
ஹாய் ரிச்சுமா, நான் சுபாஷினி ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து குக் வித் கோமாளியோட டைஹார்ட் ஃபேனு. சீசன் 4ல் நீங்கள் ரொம்ப சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணீங்க. அதுலேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் குக் வித் கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோமாளிஸ் கூட இருக்க உங்கள் ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புகழோட, குரேஷியோட, மோனிஷாவோட, ரவீனாவோட இருக்க உங்கள் ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நீங்கள் குக் பண்ணுற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா செஃப் வந்து ஒரு டிஷ் பண்ண சொன்னா அந்த டைம்ல 4 டிஷ் செஞ்சு அசத்திங்க பாத்தீங்களா, உண்மையாலுமே ரொம்ப அட்மையர் ஆச்சு. எனக்கு அது வந்து ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. இவ்வளோ குறைவான டைம்ல 40 மினிட்ஸ்க்குள்ள எப்படி இவங்க 4 டிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி வச்சுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ராஜஸ்தானி டிஷ் டால் பாட்டி சுர்மா பண்ணிருப்பீங்க பாருங்க, செமையா இருந்தது அந்த எபிசோடு. செஃப் தாமுவே வந்து கேட்பாரு, நான் சாப்பிட்ட தால் பாட்டி சுர்மாலே இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லுவாரு. அப்போ வந்து எனக்கு நீங்க ரொம்ப எவ்வளவு ஃபீல் பண்ணீங்களோ அதோட நான் ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ். எஸ், பிக் பாஸ் நான் உங்களுக்காக மட்டும்தான் பார்த்தேன். டே 1ல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களோட போல்ட்னஸ். நீங்க ரியலா இருந்தீங்க, எங்கேயுமே ஃபேக்கா எனக்கு தெரியல, எங்க டிராமா பண்ணல, ரொம்ப அழகா இருந்தது உங்களோட அந்த டே 1ல இருந்து அந்த 98 டேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு மட்டும்தான் அந்த பிக் பாஸ்ல நான் ஓட்டு போட்டேன், யாருக்குமே ஓட்டு போடல. நீங்க நாமினேட்டனா உங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவேன், நீங்க நாமினேஷன்லன்னா நான் யாருக்குமே ஓட்டே போடல. அதே மாதிரி ஃபைனல்ல கூட நான் யாருக்குமே ஓட்டே போடல. நீங்க எலிமினேட் ஆனப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிக் பாஸே பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபைனல் கூட பார்க்கவே இல்லை. நீங்க வந்து எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணீங்க. ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்தீங்க இல்லையா, அப்ப வந்து உங்க கூட நான் பேச ட்ரை பண்ணேன். பட் ஆனா அன்னைக்கு எனக்கு லக் கிடைக்கல. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், எனக்கு உங்களை மாதிரி ட்வின்ஸ் பசங்க தான். இவன் பேர் வந்து விச்சு, இவன் பேர் வந்து வீரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு உங்க பேர் வந்து ஒரு 100 டைம்ஸ் ஆகுது விச்சு விச்சுன்னு சொல்லுவேன். சொல்லுங்க. லவ் யூ. Love you, Vichu Mommy. Hi Vichu ma'am, happy to talk with you. Bye. விண்ணோடு மின்னாத விண்மீன் ஏது, அது அது உன் புன்